கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மலைகள் உடைக்கப்படுவது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா இல்லையா? நீங்க என்ன உத்தரவு போடுறீங்க? ஒரு 86 வாகனங்களுக்கு என்ன குறிப்பிட்டு நீங்க வந்து இந்த வாகனங்கள் எல்லாம் எந்தவித சோதனையும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோதனை சாவடிகளை கடந்து செல்லலாம் சொல்லி உத்தரவு போடுறீங்க. எப்படி நீங்க உத்தரவு போடுறீங்க? யாரை கேட்டு உத்தரவு போட்டீங்க நீங்க? அந்த உத்தரவெல்லாம் போட முடியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அத சட்டமன்றத்தில் சொல்றாரு. சரி, அதை வந்து என்ன பண்றாங்க, கலெக்டர் அனுமதிக்கிறாங்க. எந்த மக்கள் பிரதிநிதி என்ன கோரிக்கை சொல்றாரு? அதான் 14 சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை வச்சாரு? அவர் என்ன கோரிக்கை வச்சாரு நீங்களே படிச்சிருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. வந்துச்சு, நீங்க சொல்லுங்க. அதாவது சாலையில் இந்த வண்டி வாகனங்களை எடுத்துக்கொண்டு போறதுக்கு சிரமமா இருக்கு, பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பர் கொடுக்குறாங்க. பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன? இந்த வாகனங்களால தான் பொதுமக்களுக்கு பிரச்சனை. நீங்க இருக்கீங்க, இங்க 3 பேர் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். நம்ம 5 பேருமே கன்னியாகுமரி மாவட்ட சாலைகளை பயன்படுத்திட்டு வரோமா இல்லையா? ஒரு காலத்துல நம்ம வந்து யாரை பார்த்து பயப்படுவோம்? சாலையில வாகனம் ஓட்டுறப்போ கேரள பேருந்தை பார்த்து பயப்படுறோம். இப்ப யாரை பார்த்து பயப்படுறோம்? யாரை பார்த்து அச்சப்படுறோம்? எத்தனை மரணங்களுங்க இந்த கனிமவள கடத்தல் லாரிகளால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை பேர் உயிர் வலி வாங்கியிருக்கிறார்? 100-2 வாகனங்கள் விபத்து இருக்கும். சாலை என்ன விபத்து கன்ஃபார்மா இருக்கும். அது இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது நண்பரே. நீங்க ஓவர் ஸ்பீட்ல எத்தனையோ லாரிகள் ஓவர் ஸ்பீட்ல கண்ட்ரோல் இல்லாம போய் வெளியே போயிருக்கிறான். எத்தனை விபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுக்கு காரணம் ஓவர்லோடுன்னு சொல்றேன். நீங்க அங்கங்கே காவல்துறை நிற்கிறாங்க, நின்று ட்ரிபிள்ஸ் போனாலே நீங்க வந்து விரட்டி பிடிக்கிறீங்க, அபராதம் விதிக்கிறீங்க. இந்த லாரிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா?